வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது பார்த்துட்டு இருக்கிறது நீங்கள் வெண்டைக்காய் எல்லாருக்கும் தெரியும். இங்கிலீஷில் லேடிஸ் ஃபிங்கர்னு வாங்க. நார்த் சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஒக்கரான்வாங்க. அது நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. ரீசெண்டாக நான் பார்த்தது இந்த குட்டி குட்டியாக அந்த வெண்டைக்காயை ஒரு கிளாஸ் டம்ளரில் போட்டுட்டு தண்ணியில் அதை ஊற வச்சுட்டு மார்னிங் எழுந்து அந்த தண்ணியை குடிக்கும்போது ரொம்ப நல்லதுன்றாங்க டைஜஷனுக்கு. முக்கியமாக டயபெட்டிக் பேஷண்ட்க்கு, சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ப்ளட் சுகர் கண்ட்ரோல் ஆகுதுன்றாங்க. ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதை விட இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை வீடியோவில் பார்க்கலாம். இப்போது அந்த வெண்டைக்காய் ரெசிபி நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாமா? இது நான் உடுப்பி ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கேன். உடுப்பியில் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு அந்த கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அது 1/2 கப் மெஷர்மெண்ட்டு. அதில் துருவின தேங்காய் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். 3 காஞ்ச மிளகாய். இதை தண்ணி விடாமல் அப்படியே கோஸாக அரைச்சிக்கலாம், கிரைண்ட் பண்ணிக்கலாம் மிக்சரில். ரொம்ப நைஸாக இருக்கணும் இல்லை, அப்படியே ஒரு மாதிரி கோஸாக இருந்தால் போதும். அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து வெண்டைக்காயை நான் வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன் பிளேட்டில். அது கொஞ்சம் ட்ரையாக ஆச்சுன்னா அதுக்கப்புறம் கட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் தவாவில் இது பண்ணும்போது அந்த குழகுழப்பு கம்மியாக இருக்கும். அதனால் தண்ணியோடு போடுறதுக்குள்ள கொஞ்ச நேரம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடணும். எடுத்து அதை கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் நீங்கள் குட்டி குட்டியாகவும் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு அது நடுவில் அதையும் பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். வெண்டைக்காய் அடிக்கடி வீக்லி ஒன்ஸாக எடுத்துக்கிறது நல்லது. 1 or 2 டைம்ஸ். இது பொரியலாக பண்ணலாம், குழம்புல வைக்கலாம், சாம்பாரில் போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது பிரெயின் டெவலப்மெண்ட் கூட நல்லது. பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் சாப்பிட்டிங்கன்னா மேக்ஸ் நல்லா போடுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒரு டைம்லலாம். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் மெமரி பவர் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெண்டைக்காவை செய்ய ஆரம்பிச்சிடலாமா? ஒரு பேனில் எண்ணெய் விட்டாச்சு. அதில் கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு இதெல்லாம் பொரியட்டும். கருவேப்பிலை போட்டிருக்கேன். காஞ்ச மிளகாய் 2 சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காயும் சேர்த்து அந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கலாம். அது நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. அப்போ தான் சீக்கிரம் அந்த குழக்குழப்பு போகும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த குழக்குழப்பு போகாது. அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு ஆனால் கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா தீஞ்சிரும். பாருங்கள், இப்போது ஓரளவுக்கு அந்த குழக்குழப்பு போயிடுச்சு. இதில் நான் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன், மஞ்சள் பொடி இன்னும் கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். அப்படியே எண்ணெயில் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஓரளவுக்கு அந்த ட்ரைனஸ் இருக்குது அந்த வெண்டைக்காயில். அந்த குழக்குழப்புலாம் போயிடுச்சு. இது செய்யும்போது அந்த கலரும் சேஞ்ச் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு போதும், ஒரு சின்ன ஸ்பூன். அது கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காய் அந்த குழக்குழப்புலாம் போயிடுச்சு. இப்போ இதில் நான் உப்பு சேர்ந்து கலந்து விட்டுட்டேன். அடுத்து புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துட்டு அதை தண்ணி எடுத்துருக்கேன். நான் புளியை கரைச்சி அந்த தண்ணியை நான் விட்டுக்கிறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துருக்கேன் புளி. அந்த தண்ணி அதில் விட்டாச்சு. கொஞ்சம் அது குக் ஆகட்டும் வெண்டைக்காய். அது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அது தண்ணி ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய், காஞ்ச மிளகாய் அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுடலாம்.
கொஞ்ச நேரம் இது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதை தேங்காய் அதெல்லாம் ஒன்றா பிளெண்ட் ஆகட்டும் அந்த காயோட, வெண்டைக்காயோட. ரொம்ப டேஸ்டி நல்லாயிருக்கும். இது உடுப்பி ஸ்டைலில், உடுப்பியில் வந்து பண்ணக்கூடிய ஒரு வெண்டைக்காய் ரெசிபி. அதை நான் இங்கே பண்ணியிருக்கேன். எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம். வேறு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். இது வந்து நான் இன்றைக்கி வந்து கீரை தான் பண்ணினது, பருப்பு கீரை. அதோடு அதை வச்சு சாப்பிட்றதுக்கு தான் இது பண்ணினது. கீரைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், எல்லாத்துக்குமே வந்து சூட்டபுளாக இருக்கும், ரைஸ் எதுவாக இருந்தாலும். மீண்டும் என்னோடய அடுத்த வீடியோவில் நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன். Until then, bye, see you. Take care. Have a good time.